ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல இந்த ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் கேன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ட்ரைப்ளேல வந்து கடாய் இருக்கு, ஃப்ரை பேன் இருக்கு, மில்க் பேன் இருக்கு, ஏன் குக்கர் இருக்குன்னு கூட. ஆனா வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வந்து தெரியுமா? இந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைப்ளேல தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ரெகுலரான ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பாட்டிலோட கம்பேர் பண்ணும்போது, இந்த ட்ரைப்ளே ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஹீட்டா இருந்தாலும், கோல்டா இருந்தாலும் ரீட்டெயின் பண்ணுது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டரையும் ஊத்தி செக் பண்ணி பார்த்தோம். கோல்டு வாட்டரையும் ஊத்தி செக் பண்ணி பார்த்தோம். ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாவே வந்து வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு? இதனுடைய பிரைஸ் என்ன? அப்படின்றதையும் டீட்டெயிலாவே வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட கீ ஹைலைட்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. எலக்ட்ரோ 1000 அப்படின்றது தான் இந்த மாடலோட நேமு. ஐஎஸ்ஐ சர்டிஃபைடுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டரா இருந்தாலும், கோல்டு வாட்டரா இருந்தாலும் 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 லேயர்ஸ் வந்து இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304ம், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியமும், அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304ம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பாட்டில் தான் வந்து இருக்கு. பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ரெகுலரான அந்த ப்ராடக்ட் கார்ட்போர்டு பாக்ஸுக்குள்ள இந்த ஏர் பபிள் கவரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டியான பேக்கிங்னே வந்து சொல்லலாம். சென்டரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைப்ளை வேக்கம் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிராண்ட் நேமும், அப்புறம் 1 லிட்டரு கெப்பாசிட்டியும், அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐ சர்டிஃபைட்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்ட்டு வந்து சூப்பராகவே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மூத்தாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். அந்த கேப்போட மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாட்டிலோட உள்ளன்னு வந்து பார்க்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு சூப்பராகவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது பார்க்கறதுக்கே வந்து ஹெவியாக வந்து இருக்கிறதுனால, இப்போ ரெகுலரான வாட்டர் பாட்டிலை கூட வந்து கம்பேர் பண்ணுவோம். இதுவும் வந்து 1 லிட்டர் தான் பிளாஸ்டிக்கும். இந்த ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பாட்டிலும் 1 லிட்டர் தான். ஆனால் பார்க்கறதுக்கே வந்து பல்காக பெருசாக வந்து தெரியுது. அதனால் இப்போ ஹேண்ட் பேக்கில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆஃப் ஆஃப் த ஹேண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுது. அதனால் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆக்குபை பண்ணுதுன்னே வந்து சொல்லலாம். இப்போ படுக்க போட்டு யூஸ் பண்ணாலும் ஸ்பேஸ் வந்து அதிகமாக தான் வந்து ஆக்குபை பண்ணுது. இதுவே இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுது. இதுவே வந்து ஷோல்டர் பேக்கில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சைடில் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய வெயிட்னு வந்து செக் பண்ணும்போது கரெக்டாக 1/2 கிலோ வந்து வருது. இந்த பாட்டில் வந்து பார்க்கறதுக்கே ஹெவியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுனால லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரியாக தான் வந்து இருக்குது. சென்டரா வந்து பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈரமா இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப்பரியா ஆவுறத வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த மேல வந்து நம்ம பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து ஹோல்ட் பண்ண முடியுது. கிரிப்னஸ் வந்து கிடைக்குது. ஆனா அந்த பாட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கிரிப்னஸ் வந்து கிடைக்கல. இப்போ இதனுடைய கெப்பாசிட்டிய வந்து செக் பண்ணி பார்த்தலாம். 1 லிட்டர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால 1 லிட்டர் மெஷரிங் கப்பால வந்து தண்ணி ஊத்திட்டோம். கரெக்ட்டாவே வந்து இருக்கு 1 லிட்டரு. இப்போ லீக்கேஜ் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். தண்ணி வந்து நெறைய வந்து ஊத்துறத வந்து பார்க்க முடியுது. இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தான். இப்படி இருந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கீழ ஒரு 3 முறை போட்டதுல, இந்த கேப்பும் சரி, பாட்டமும் சரி நல்லாவே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ் ஆவல. அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுக்காம நாங்க விட்டுட்டோம். அப்புறம் தண்ணி குடிக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெவியா தான் வந்து ஃபீல் ஆகுது. இந்த சம்மர் டைம்ல கன்டினியூஸா 3 டேஸ் மேல இந்த பாட்டில்ல தண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, ஸ்மெல் வந்து வரத பார்க்க முடியுது. 2 மந்த்ஸ் யூசேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் நேமும் லைட்டா வந்து எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாட் வாட்டர் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணிய வந்து நல்லா சூடு பண்ணிட்டு, இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இனிஷியலா ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 32.3 வந்து வருது. இப்போ இந்த ஹாட் வாட்டரோட இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 94.5 வருது. 1 ஹவர் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 92.0 வந்து வருது. 2 ஹவர் லேட்டர் 89.5 டிகிரி செல்சியஸ். 3 ஹவர்ஸ் லேட்டர் 88.6, 4 ஹவர்ஸ் லேட்டர் 87 வந்து வருது. 5 ஹவர்ஸ் லேட்டர் 83.8, 6 ஹவர்ஸ் லேட்டர் 82.2, 7 ஹவர்ஸ் லேட்டர் 80.9, 8 ஹவர்ஸ் லேட்டர் 79.6, 9 ஹவர்ஸ் லேட்டர் 76.7, 10 ஹவர்ஸ் லேட்டர் 75.9, 24 ஹவர்ஸ் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 65.1 வருது. அப்போ ஆவரேஜா ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா 1 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாவுது. அதுவே 24 ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கும்போது 95.1ல வந்து ஸ்டார்ட் பண்ணது. 65.1 வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 30 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா ஹீட்ட நல்லாவே வந்து ரீட்டெயின் பண்ணுதுன்னு சொல்லலாம். அடுத்து கோல்டு வாட்டர் டெஸ்ட் பண்றதுக்காக, இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணிய வந்து ஃபில் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுட்டு, மறுநாள் காலைல எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா தான் வந்து ஜில்னஸ் வந்து ஏறி இருந்தது. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அப்டின்னா, ஃப்ரீசர்லயே வந்து வச்சாலும்,
உள்ள இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்விரான்மென்ட்க்கு வந்து இம்பாக்ட் ஆவறதில்ல. இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்தாலும், நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சாலும் தண்ணி வந்து கூலிங்னஸ் ஆவல அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் இங்க. அதனால வேற ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல தண்ணீய ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சுட்டு, இப்ப இந்த பாட்டில் ஊத்தி செக் பண்ணிட்டுருக்கோம். இனிஷியல் டெம்பரேச்சர் 2 டிகிரி செல்சியஸ், 1 ஹவர் லேட்டர் 2.5 டிகிரி செல்சியஸ், 2 ஹவர் லேட்டர் 3.1 டிகிரி செல்சியஸ், 3 ஹவர்ஸ் லேட்டர் 3.7 டிகிரி செல்சியஸ், 4 ஹவர்ஸ் லேட்டர் 4.3 டிகிரி செல்சியஸ், 5 ஹவர்ஸ் லேட்டர் 5.1 டிகிரி செல்சியஸ், 6 ஹவர்ஸ் லேட்டர் 5.9 டிகிரி செல்சியஸ், 7 ஹவர்ஸ் லேட்டர் 6.9 டிகிரி செல்சியஸ், 8 ஹவர்ஸ் லேட்டர் 7.3 டிகிரி செல்சியஸ், 9 ஹவர்ஸ் லேட்டர் 7.8 டிகிரி செல்சியஸ், 10 hours later 8.6 degrees Celsius, 11 hours later 9.1 degrees Celsius, 12 hours later 9.6 degrees Celsius, 24 hours 12.3 degrees Celsius, 48 hours 19.1 degrees Celsius. அப்போ ஓவராலாக கோல்டு வாட்டரோட ரீடைன் கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு 1 ஹவருக்கும் 0.5 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கம்மியாகுது. ஒரு நாளைக்குன்னு வந்து எடுத்துக்கும் போது 10 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இந்த கோல்டு வாட்டரோட ரீடைன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டரை கூட கம்பேர் பண்ணும்போது டபுள் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸே வந்து கிடைக்குது. அப்போ வாஷ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரான வாட்டர் பாட்டிலை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. இது மாதிரி ப்ரஷ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்து வாஷ் பண்ணிடலாம். அப்போ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய குவாலிட்டி வைஸும் வந்து சூப்பராகவே இருக்குது. அதே சமயத்தில் ஹாட் வாட்டராக இருந்தாலும் கோல்டு வாட்டராக இருந்தாலும் நல்லாவே வந்து ரீடைன் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து கொடுக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். வேரிய சைஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 1 லிட்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 769க்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் வந்து ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.